அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் உயர்த்தப்படுதல் என்றால் அதன் மேலட்டைகளுக்கு இறக்கை முளைத்து நம்மை விட்டு பறந்து விடுவதல்ல. குர்ஆன் கூறும் நேரிய கோட்பாட்டின்படி நடக்க நாளினத்தில் யாரும் இல்லாமல் போவதுதான் இஸ்லாமிய வாடை அகன்று போகும். அக்காலத்தில் குர்ஆனின் வசனங்கள் மறந்து போவது மட்டுமின்றி மனதிலும் குர்ஆன் பற்றிய, குர்ஆன் கொடுத்தவன் பற்றிய மரியாதை இல்லாமல் போவதும் ஆகும். பார்த்தும் பாராமலும் பாவங்களையே செய்து கொண்டிருக்கும் அக்காலம் பாரில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அனைத்து இடத்தையும் வியாபித்திருக்கும். அதை இன்னொரு அறியாமை காலம் என்று கூட அழைக்கலாம். அறியாமை அதிகமாகி மக்கள் மனதில் இது இருக்கும் அக்காலம் அதிக வீரிய நிறைந்த விஷப்புகை ஒன்று வெளியாகும். இறுதி நாள் சமீபித்து விட்டதற்கான இறுதி அடையாளம் இதுவேயாகும். அந்த விஷப்புகையில் மாட்டிக்கொண்டு மக்கள் நினைவிழப்பார்கள். மூச்சுவிட முடியாமல் முனகிக் கொண்டிருக்கும் அவ்வேளையில் இறுதி நாள் ஆரம்பமாகும். இஸ்ராஃபீல் என்ற வானவரால் இறை அறிவிப்பின்படி முதற்கொம்பு சூர் ஊதப்படும். நமது விழிகளுக்கு விழுந்து வைத்து கொண்டிருக்கும் நீல நிற விண்வெளி பிளந்து கொண்டும் தத்தமக்கு அமைக்கப்பட்டுள்ள நீள்வட்ட பாதையின் சுழன்று வரும் கோளங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி முட்டி வெடித்து சிதறி துகள் துகள்களாகும். பூமி பிளந்து அனைத்தையும் உள்வாங்கும். எங்கும் கூகுரலும் ஓலமும் ஒப்பாரியும் சேர்ந்து காதுகளுக்கு காய்ச்சல் வருமளவிற்கு பேரிரைச்சல் உண்டாகும். இன்று தேசவாரியாக பிரிக்கப்பட்டுள்ள சமுத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து பொறுமி பொங்கி தரை பகுதியுள் நுழைந்து முழுவதும் ஈரமாகும். மரங்களும் மலைகளும் தள்ளிவிட்டார் போன்று தடால் என்று சாயும். மார்போடு அனைத்து குழந்தைக்கு அமுதூட்டும் அன்னை அந்த நடுக்கத்தில் குழந்தையை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவாள். பிரம்மாண்டமான கட்டிடங்களும் மமதையோடு வாழ கட்டி கொண்ட மாட மாளிகைகளும் பிளாட்பாரங்களும் குடிசைகளும் அனைத்தும் இடிந்து தரை சமதளமாகும். புயற்காற்றை புழுதி பறக்கச் செய்யும். மிக பெரும் காற்று வந்து பூமியை சுத்தம் செய்யும். பூமி பார்க்க பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானம் போலாகும். அன்றைய தினம் அதிபதிக்கு அதிபதியாம் அல்லாஹ்வைத் தவிர வேறு எவனும் எவளும் எதுவும் இருப்பதில்லை. ஆதியும் அந்தமும் மற்ற அவன் மட்டுமே இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.